இந்த ஆட்சியில பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சட்ட ஒழுங்கு பார்க்கப்படுகின்றது. விவசாயிகள் விவசாய கடன் முழு தள்ளுபடி, விவசாய கடன் முழு தள்ளுபடி. நான் சின்ன வயசுலேருந்து நியூஸ் பார்த்துட்டு இருக்கேன். ரெட்டில் ஜெயா டிவியில் சன் டிவி பற்றி குறை சொல்லுவான், சரிங்களா? சன் டிவியில் ஜெயா டிவி பற்றி குறை சொல்லுவான். இப்போ பாருங்களேன், இப்போ நியூஸ் சேனல் எதை திறந்தாலும் கலைஞர் டிவி பாருங்க, கலைஞர் டிவி இபிஎஸ், கலைஞர் டிவி இபிஎஸ். சன் நியூஸ் பற்றி இபிஎஸ் பற்றி போடவே மாட்டான், அவர் நியூஸை போடுறான். அப்புறம் புதிய தலைமுறை பாருங்க, பாலிமர் நியூஸ், நியூஸ் தமிழ், நியூஸ் தமிழ், நியூஸ் 7, மாலை முரசு, தந்தி. பார்த்துக்குங்க, இது இத்தனை சேனலில் இபிஎஸ் பற்றி போடுறான், இபிஎஸ் பேசுகிறத லைவாக போடுறாங்க. அப்போ இவ்வளோ நாளாக நம்ம 75 வருஷமாக இவ்வளோ 2 பேரும் ஒன்றா தான் இருக்காங்க. தமிழ் ஜனநாயகம், நியூஸ் 7, நியூஸ் ஜெயலலிதா, ஜெயா பிளஸ். இவ்வளோ நியூஸ் சேனலும் ஒன்றா இருக்காங்க, ஒன்றா இபிஎஸ் போடுறத லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. நான் சின்ன வயசுலேருந்து பார்த்ததெல்லாம் ஜெயா டிவியில் சன் டிவி பற்றி குறை சொல்லுவான், சன் டிவியில் ஜெயா டிவி பற்றி குறை சொல்லுவான். இதுதான் நான் பார்த்துருக்கேன். இன்னைக்கு தான் 9 நியூஸ் சேனலும் ஒன்றா போடுறத பார்க்குறேன். ஏடா நல்லாச்சு நடக்க விட மாட்டீங்களாடா, கொஞ்ச நாள் டைம் கொடுங்கடா. இந்த பாருங்க மக்களே, சத்தியம், தந்தி, மாலை முரசு, நியூஸ் 7, நியூஸ் தமிழ், நியூஸ் 18, பாலிமரும் சேர்ந்துட்டான் இதுல, புதிய தலைமுறை. சரி, அவர் ஒரு தலைவர், அதனால போடுறாங்க போலுக்கு. சன் டிவி, கலைஞர் டிவியில் இபிஎஸ் காட்டவே மாட்டாங்க, லைவா காட்டுறாங்க.